தமிழை வழக்காடு மொழியாக்க வலியுறுத்தி சென்னை, மதுரை ஹைகோர்ட்டுகளில் வக்கீல்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இவர்களை போலீசார் நேற்று கைது செய்தனர். உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட வக்கீல்களை சந்திப்பதற்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் படையெடுக்க துவங்கினர். இதற்கு ஒரு பிரிவு வக்கீல்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஹைகோர்ட் வளாகத்தில் அரசியல் ரீதியான விஷயங்கள் நுழைவதை தடுக்கும் நோக்கத்தில் ஹைகோர்ட் கேட்டை பூட்ட சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி இக்பால் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து ஹைகோர்ட்டில் அனைத்து கேட்டுகளும் பூட்டப்பட்டன. இதனால் அதிர்ச்சி அடைந்த வக்கீல்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பும் பதட்டமும் நிலவியது. போலீசாரின் இந்த நடவடிக்கையால் பணிகள் பாதிக்கப்பட்டதாக வக்கீல்கள் புகார் தெரிவித்தனர். கோர்ட் உள்ள 10:15 உள்ள வரும்போது சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஆர்டர் பாஸ் பண்ணதுல அட்வொகேட்ஸை கோர்ட் உள்ள அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காருன்னு எனக்கு இதை கொடுத்தாங்க. ஹைகோர்ட் வளாகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருப்பது வக்கீல்கள் போராட்டத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.